என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்துருப்பேன்ல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ். அண்ணி, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில கஞ்சி தான். உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா என் மேல வீசிடாதீங்க அண்ணி. இந்தாப்பா. சார் சார், என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு புதுசா? ஆமாங்க. அதான் நான் வழக்கமா 5 ரூபா தான் கொடுக்கறது, வச்சுக்க. இந்த பாருப்பா, இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலியை கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பார்த்து கூலியை கேளுப்பா தம்பி. வரியா? என்னது? ராமசாமி தெருவுக்கு வரியான்னு கேட்டேன். சவாரி தானே, வரேன். எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுக்கணுமா? பழக்க தோசத்துல கேட்டுட்டேன். எவ்வளவு வேணும்? 10 ரூபா ஆகும். பக்கத்து தெருவுக்கு 10 ரூபாயா? நான் வழக்கமா கொடுக்கறது 2 ரூபாய். பக்கத்துல தானே இருக்கு, நடந்து போக வேண்டியதானே. என் தொழில் கௌரவம் என்ன ஆகுறது? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி சரி ஏறு. தம்பி தொழிலுக்கு புதுசா? ஆமாக்கா. நான் ரொம்ப பழசு. பார்த்தாலே தெரியுது. அப்பா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா. இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டுனதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா. சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக தான் காத்துட்டு. ஆமா. என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல. சந்தியா, சந்தியா, எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரி தான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த
மனசு தூக்கி வெளியே எறிஞ்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்ல. வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாலா நான் ரிக்ஷா இழுத்தேன். நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச. ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தா. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவன் இவன் இவனு என்ன மாதிரி ரிக்ஷா எடுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் எல்லாம் தலைவிதி தலைவிதி தலை. நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க வாங்கி கொடுத்த இந்த கப்பல் நல்லாவே இல்லைங்க. கப்பலா? கப்பல் இல்லம்மா, செப்பல். இத போட்டுட்டு நடக்கவே முடியலங்க. புடவை கொடுத்திருக்கீங்க, அதான் நடக்க முடியல. பேசாம இதை அவுத்து போட்டுருங்க. என்னது? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. என்னது இது? இதுதான் கெவனும். இதை நானே போட்டு விடட்டுமா? முதலாளி வந்தா இத நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிடாதீங்க. நான் வரட்டுமா? முதலாளி வர சத்தம் கேக்கு, நான் வர்றேன். வேற முதலாளி கழுவிட்டேன். கழுவிட்டிய? தொடச்சிட்டேன். டேய், உன்னை இன்ஜினை துடைக்க சொன்னா பல்போட வந்து நிக்கிற. பல்பு கெவனு பீசு போச்சு. என்னது? கவனு பல்பு பீசு போச்சா? நீ சரி வர மாட்ட. உன்னை அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நான் இல்லாட்ட எப்படி வேலை செய்வீங்க? ஆமா, இவர் பெரிய இன்ஜினியர். ஐத்தா. டேய், ஐத்தானா நீ ஏன் திரும்புற? அது நான். அடாடாடாடா ஏஞ்சல், இந்த Dressல உன்னை பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்து ஹீரோயின் மாதிரியே இருக்க. ஆமா ஆமா ஆமா, இந்த Dress நான் வாங்கி கொடுக்கலையே, உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவனுக்கு ஜட்டி வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, இதை எப்படி வாங்கி கொடுத்திருப்பான்? ஆமா. அது வந்து இந்த கவுனி எந்த கடையில கிடைக்கும்னு கேட்டேன். ஆமா ஆமா. அவர் அந்த கடையை சொன்னாரு. ஆமா ஆமா. நானா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா. ஆமா ஆமா. அடுத்தது சொல்லவே இல்லையா? ஆமாமா போடுற. ஆமா ஆமா. டேய் ஏஞ்சல், ஐயோ, உன்னை இப்படி பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் போல தோணுது. வா போகலாம். என்ன படத்துக்கு போறீங்க? ஔவையாரு. ஔவையார இங்கிலீஷ் படமா டப்பிங் பண்ணிட்டாங்களா? என்ன ஆறுமுகம், சவிக்கியமா இருக்கேன். பிள்ளையாரப்பா, போற காரியம் சக்சஸ் ஆகட்டும். மாம்பழம் போறியாமா? உட்காருங்க. ஓரக்க வேண்டாப்பா. போற வழியிலேயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சுக்கிட்டு தெரியணும். அந்த வேலையே வேண்டாம். நீ எப்படி? வரமாட்டேங்க. கொழுப்பா? அது இல்லைங்க, இந்த ஸ்டாண்ட்ல எல்லாரும் வருஷப்படி தான் போகணும். நீங்க அதுலயே போங்க. ஓஹோ, ஐடியா குடுக்குறீங்களோ? உங்க ரிக்ஷாவே வேண்டாம், நாங்க ஆட்டோல போனோம். பெருசு ஆட்டோவெல்லாம் வேண்டாம், என் வண்டியில வந்து ஏறு. நீங்க மட்டும் எப்படின்னு போலாம்? எல்லாரும் வருஷப்படி தானே போகணும். எனக்கு எல்லாம் தெரியுப்பா. ஓட்டுறதுனா கூலி அவருக்கு. ஒரு 5 ரூபாய் கொடுங்க. இப்பெல்லாம் முன்னாலேயே கூலி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கொழுப்புட்டான். பார்த்தாலே தெரியுது. அண்ணே, முதல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நான் சவாரி போறேன். அட பிடிங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அடடா, முதலாளியா, நமஸ்காரம். மாமா, நான் ரிக்ஷால உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டக்கரா இருக்குல்ல மச்சான். ஒரு சின்ன அட்வைஸ், தப்பான வழியில போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐ மீன், இது ஒன் வே. இதுல போய் போலீஸ்ல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். பட்டுமா மாமா, அத்தைய கேட்டதா சொல்லுங்க, தொடச்சுக்குங்க. மாமா மாமா மாமா. பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குமே. உங்க மக தேடி கொடுத்த கௌரவம் ரிக்ஷால போயிட்டு இருக்கு. வாய மூடுறா. இப்ப எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன. நீ ஓல் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஏர் கார்ல இதையே சொல்லுடா. வாங்க பாட்டி. மெதுவா மெதுவா. வாங்க.
அண்ணே அருணோட ஆளுங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்க. நாங்க என்னமோ ஏதோ உன்னை எவன்டா உள்ள விட்டது? மாமனார் ஹோட்டல்ல மருமகன் நுழையறதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏண்டா கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்க? கலாட்டாவா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வுட் டான்ஸ். இனிமேதான் ஆரம்பமா போகுது கலாட்டா. அப்படி உட்காந்து வேடிக்கை பாரு மாமனார். எல்லாத்தையும் உடைக்கிற உங்க மகன் எலும்ப உடைக்கலன்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க இல்ல. அதனாலதான் இதையெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். மரியாதையா சொல்றேன். இந்த பாருங்க மாமனாரே, உங்க ஆளுங்க என் ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. புது ரிக்ஷா வாங்கி கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லனா இல்லேனாவா கோவிந்தோ. மேனேஜர் போலீஸ கூப்பிடுயா. கூப்பிடுங்க. மாமனார் ஹோட்டலில் மருமகன் கலாட்டா அப்படின்னு பேப்பர்ல வரும். பரவாயில்லையா? ராஸ்கல் ராஸ்கல். ஆமா கோவிந்தோ ராஸ்கல். ரிக்ஷா வாங்கி தரேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கும் நான் எங்க ஆளுகளை இங்க விட்டுட்டு போறேன். புது ரிக்ஷா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா நாளைக்கும் இங்க வருவேன், உடப்பேன். மறந்துட்டேன் மாமனார. அத்தைய கேட்டதா சொல்லுங்க. என்னங்க சொல்லு தங்கம். நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுறா, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிறா. அது எனக்கு நல்லா தெரியுது. தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு. எல்லாம் போக போக சரியாயிரும். அத சொல்லலைங்க. அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டா நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? பின்ன எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வரா, கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு. அதான் முறை. அட கேளுங்கண்ணா. நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. கேளு. சந்தியா, உன் வீட்ல இப்பெல்லாம் உன் மேல கோவம் இல்லையே? அவங்க கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தானமா போயிட்டு வர? இல்ல. அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? ஏன், நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியிற போது முடியட்டும். நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ஏன் ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான். அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவை உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவுல தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன். 50,000 ரூபாய் அவுட். மாமனார் அலறிட்டாரு. பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத்தப்பட்டியோட வரீங்க?
இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சன் எழுதி அவங்க 2 பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷாக்காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு மச்சானா? என்ன அது அநியாயமா இருக்கு? ஏய் சந்திரசேகர். என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டாங்க. கேள்விப்பட்டேன், நம்பல. ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாலாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோல நல்லா இருக்கு. எங்க அத்தையை கேட்டதா சொல்லுங்க. பரதேசி